சங்கீதம் 119 அது 114வது வசனம். சங்கீதம் 119 114வது வசனம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகம் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். நம்முடைய ஆராதனைகளெல்லாம் நாம் திரும்ப திரும்ப கர்த்தரை புகழ்ந்து பாடுவது என் மறைவிடமே என் கேடகமே. நாம் சேவிக்கிற தேவனை குறித்து நாம் அறிந்திருப்பது அவர் நம்முடைய மறைவிடம், அவர் நம்முடைய கேடகம். இந்த மறைவிடம் கேடகம் எப்போது தேவை என்று ஒரு சாதாரண மனிதனை கேட்டால், இயல்பான வாழ்க்கை வாழும்போது ஒருவனுக்கு மறைவிடம் தேவையில்லை, ஒருவனுக்கு கேடகம் தேவையில்லை. மறைவிடமும் கேடகம் எப்போது தேவை என்றால், எவன் ஒருவன் யுத்த முனையில் நிற்கிறானோ அவனுக்குத்தான் மறைவிடம் கேடகம் தேவை. யுத்தம் இல்லாத பொழுது கேடகத்தை ஒருவனும் கையில் ஏந்தி இருக்க மாட்டான். யுத்தம் இல்லாத பொழுது ஒருவனும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க மாட்டான். அப்படியானால் சங்கீதக்காரன் வேதத்தை தியானிக்க அவன் சொல்றான், நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ வாழ இந்த மறைவிடத்தையும் இந்த கேடகத்தையும் நான் எப்போதும் என் அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த யுத்தத்தை நான் ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தலைமையான பதவியில் இருக்கிறவங்களை கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? அவர்கள் தூக்கத்துக்கு போனாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவர்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏன்? அவர்கள் வீழ்ந்து போனால் எல்லாம் வீழ்ந்து போய்விடும். தேவ பிள்ளையாகிய நானும் நீங்களும் வீழ்ந்து போனால் எல்லாம் வீழ்ந்து போய்விடும். நாம் இருக்கிற வீடு விழுந்து போகும், நாம் இருக்கிற சபை விழுந்து போகும், நாம் இருக்கிற தேசம் விழுந்து போகும். நல்ல தேசத்தில் நல்ல கிறிஸ்தவ ஆராதனைகளும் பரிசுத்தமாய் நடக்கிற கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், அந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும். பிசாசு அவனுடைய செயலை செயல்படுத்துவதற்கு அவன் என்ன செய்வான்? எப்போதும் யுத்தம் பண்ணி கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாய் நிற்கிற, கிறிஸ்துவுக்குள் சுத்தவான்களாய் நிற்கிற சிலர் தான் இருப்பாங்க. அந்த சிலரை தாக்குவான். கவனித்து பார்ப்போம். இந்தியா ஒரு பெரிய நாடு. எத்தனை யுத்த வீரர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரு 10% பேர் இருப்பாங்களா? அத்தனை பேர் தான் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. மித்தம் எல்லாரும் சுகமாய் வாழ்வதற்கு இவர்கள் யுத்தத்தில், அதே போலத்தான் மற்ற எல்லாரும் சுகமாய் வாழ்வதற்கு நம்மை கர்த்தர் ஆவிக்குரிய யுத்தத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் உண்டு, நமக்கு ஒரு பரிசுத்த கேடகம் உண்டு, நமக்கு ஒரு பரிசுத்த மறைவிடம் உண்டு. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மறைவிடமும் என் கேடகம் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்க. உலகத்திலே கெட்ட விதமாக இந்த மறைவிடத்தை பயன்படுத்துகிறவர்கள் யார் என்று கவனித்து பார்த்தால், செய்கிற எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுக்கிட்டு போய் மறைத்து கொள்வதற்கு ஒரு இடத்தை பயன்படுத்திக்குவாங்க. யாரோ ஒரு இடத்துல போய் தங்களை மறைச்சிக்குவாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க கிட்ட போய் மறைச்சிக்குவாங்க. ஏன் செய்ய வேண்டிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன், என்ன வருதோ நீ பார்த்துக்க அப்படின்னு மறைந்து அவர்களும் பாதுகாப்பார்கள். ஆனால் உலகத்தின் பார்வையில் அது அநியாயமாக இருக்கு. ஏன் கெட்டவனை இந்த மறைக்கிறாய், அப்படி நீயும் கெட்டவனா என்று தவறாய் பயன்படுத்தும். நாமும் இதை போலத்தான் ஆண்டவரை மறைவிடம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். செய்ய வேண்டிய அத்தனை அக்கிரமத்தையும் செய்யும், செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை உங்களை நம்பி பண்ணப்பா எல்லாம் என்று ஆண்டவர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுருவோம். எல்லா தவறுகளும் நம் பட்சத்தில் இருக்க தேவன் என்னமோ ரவுடி போல நம்மை பாதுகாப்பார் என்பது நம்முடைய அபிப்பிராயம். உலகம் அப்படித்தான் செய்கிறது, நாமும் அப்படித்தான் செய்து கொள்ளுங்கள். ஆனால் உண்மையாக தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த மறைவிடத்தை எப்படி நாம் பழக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்னால் சொல்லுகிறான். நீர்தான் என் மறைவிடம் என் கேடகம். அதை நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். மறைவிடம் என்ன? மறைவிடம் என்பதை கர்த்தருடைய வசனம் தான். கர்த்தருடைய வசனம் என்றால் என்ன? நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை எதற்கு தான் பயன்படுத்தும்? விசுவாசத்திற்கு தான் பயன்படுத்தும். உங்களை கேட்டால் எந்த வசனம் உங்களுக்கு தெரியும்? இப்ப கேட்டா சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நமக்கு தெரியும். வாக்கு தத்தங்கள் நமக்கு தெரியும். வாக்கு தத்தத்தை தவிர்த்து என்ன தெரியும் என்றால், எந்த ஒரு வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கீழ்ப்படிதல்கள், ஆண்டவருக்கு பிரியமான சில காரியங்கள் நாம் செய்யும். அதுதான் கர்த்தருடைய வாசனம். கவனியுங்கள், மறைவிடத்தை பரிசுத்தவான்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். என்ன மறைவிடம்? மறைவிடம் என்று சொன்னாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒழித்து கொள்ளுவதுதான் மறைவிடம். ஆமென். தப்பு செஞ்சுட்டு ஒழிச்சுக்கிறது இல்லை. தப்பு செஞ்சு ஒழிச்சுக்க பைபிள் சொல்லவே இல்லை. தப்பு செஞ்சா ஒத்துக்க, வெளியில வந்து வெட்ட வெளிச்சத்துல சொல்லி அந்த தப்பை விட்டு வெளியே வா. நாம் இதை எப்படி பயன்படுத்திக்கிறோம்? ஆண்டவரை தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்காம என்னை பாதுகாத்துக் கொள்ளும்.
ஆண்டவரை குற்றம் செஞ்சுட்டேன், ஒருத்தர்களும் தெரிஞ்சிருக்க கூடாது என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை மறைக்கிறவர் அல்ல. ஏன்? நம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாவத்தை அவர் வெளியே விளங்க பண்ணுகிற வெளிச்சம் அதன் மேல் விழுந்து விடுகிறார். ஒருவன் மேல் கர்த்தருடைய இரக்கம் இருக்கும் என்றால் தப்பு செஞ்ச 3 நிமிஷம் சிக்கிரும். அவன் மேல் தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. ஏன்? அவன் இந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு. ஆனால் தேவனுடைய இரக்கம் அற்று போய்விட்டால் அவன் ஜெபம் பண்ணுவான் பாருங்க, ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேன், ஒருத்தங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு பிசாசு வரும், அதுக்கு தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் இருளை அவர்கள் மேல் வைத்துருவான் பாருங்க. வைத்தாயிட்டா அவர்கள் செய்கிற தப்பு யாருக்கும் தெரிகிறது இல்லை. அது இருளின் உலகம். கவனிங்கள், நாம் தவறு செய்து கொண்டு மறைக்கப்பட வேண்டிய இடம் அல்ல தேவனுடைய சமூகம். யாரும் தப்பா புரிஞ்சிடாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரமே அப்படித்தான் தப்பாக புரிந்திருக்கிறது. தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து மறைத்துக் கொள்ளலாம், சபையிலே மறைத்துக் கொள்ளலாம், ஊழியரிடத்தில் இருந்து மறைத்துக் கொள்ளலாம். நான் செய்கிற தப்புக்கெல்லாம் நீங்க தான் பரிகாரம், உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வேதம் நமக்கு இடம் தரவில்லை. வேதம் அப்படிப்பட்ட பாவத்திற்கு என்ன சொல்லுகிறது? உடனடியாக எங்கே அறிக்கையிட வேண்டுமோ பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு அது நம்மை அன்பாய் அழைக்கிறது. ஆனால் எல்லாம் நாம் சரியாக செய்திருக்கிறோம், சரியாய் கர்த்தருடைய பாதையில் நடக்கிறோம். இப்பதான் இந்த மறைவிடம் நமக்கு தேவை. கர்த்தர் சொன்னதன்படியே நம்ம நடக்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் பிசாசு நம்மளோடு போராடும். கவனியுங்கள், எலியா என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். இந்த எலியா என்கிற பரிசுத்தவான் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அவர் வாய் திறந்து சொன்ன ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பா இந்த பூமியில ஒருத்தங்கள் நல்லா இல்லை, எல்லாரும் தவறு செய்து விட்டார்கள், இவர்களை நான் உணர்வடைய பண்ண வேண்டும். போ, ஆகாபிடத்தில் போய் சொல்லு, நான் திரும்பி சொல்லுகிறது வரைக்கும் மழையாகலும் பனியாகலும் வராது, மழை பெய்யாது என்று கட்டளையாக போய் சொல்லியாச்சு. கவனியுங்கள், இவன் பாவம் பண்ணல, தேவ பாதையில நடக்கிறான். இவனுக்கு தான் மறைவிடம் தேவை, மற்றவர்களுக்கு மறைவிடம் தேவையில்லை. பிள்ளைகளே, நாம தப்பு பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஜோம் பண்ணணும். தப்பு பண்ணும்போது ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்டா போதும். ஆனால் பரிசுத்தமாய் தேவ வார்த்தையின்படி செய்யும் போது ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே ஞானத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, என்னை மறைத்துக் கொள்ளுங்களுடைய வார்த்தையின்படி செய்ய. நமக்கு ஒரு பயங்கர திருப்தி இருக்கும். நான் தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செஞ்சுட்டேன் இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார், உண்மையை தானே செஞ்சேன், கர்த்தர் பார்த்துக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நல்லது. ஆனால் அவருடைய மறைவிடத்தை பயன்படுத்தி கொண்டோமா? எலியா தைரியமா சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, தம்பி எல்லாம் சரித்தான், போய் ஓடி எங்கேயாவது மறைஞ்சிக்க, எங்கே நீ மறைய வேண்டும் என்று இடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எங்கே மறைய வேண்டுமா? கேரி தாற்றண்டையிலே போய் உன்னை மறைத்துக்கொள். பிள்ளைகளை பாவம் செய்யும் போது மறைத்துக் கொள்ள வேண்டிய பிரசனம் அல்ல, தேவ பிரசனம். தேவ பிரசனம் என்பது அவருடைய திட்டத்தின்படி நாம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டிய இடம்தான் கர்த்தருடைய பிரசனம். அதற்கு வார்த்தை தேவை. என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? சொன்னாரு, நீ போய் கேரி தாற்றண்டையிலே போய் உன்னை மறைத்துக்கொள், உன்னை அங்க வச்சுக்க. இவன் எல்லா பக்கம் தேடினா, எல்லா பக்கம் தேடி எங்கேயுமே இந்த எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல. அவன் மறைந்திருந்தான். ஒருவேளை அந்த மறைவிடத்தை பயன்படுத்தாம நீ என்ன பேசுற, நான் சொல்லி மழையே பெய்யாது, நீ என்னை ஒன்றும் பண்ண மாட்ட என்று நின்றிருப்பான் என்றால் ஆண்டவருக்கு சிக்கலாயிருக்கும். இந்த எலியாவை போயிருந்திருப்பான், இன்னொரு எலியாவை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வர வேண்டி இருந்திருக்கும். கவனிங்கள், அவர்கள் ஞானமாய் நடந்திருக்கிறார்கள். தேவன் இட்ட கட்டளைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று யார் தங்களை 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 ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஞானமாய் கர்த்தர் வைத்த இடத்தில் மறைந்து கொள்ளுகிறார்கள். நீரன் மறைவிடம், உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன் என்று அங்கதான் இருக்கிறது. எலியா போய் மறைஞ்சுக்கிட்டான். கேட்கல, ஆண்டவரே அங்க போய் மறைந்தால் இரவுக்கு போத்திக்க பெட்ஷீட் எங்க கிடைக்கும் ஆண்டவரே, தலைன்னு எங்க கிடைக்கும், ஒன்னத்தையும் கேட்கல. ஆண்டவர் சொன்னா மித்த அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வேலை அங்கே போய் மறைத்து கொள்வது. நாம 4 பேர்ட்ட சொல்லிட்டு போய், ஏக்கா வேற யார்ட்டும் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன், நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு 4 பேர்ட்ட சொல்லிட்டு போயிடும், அது போதும். ஆனால் எலியா யாருக்கிட்டையும் சொல்லலை. போய் உட்கார்ந்தா அவனுக்கு சாப்பாடு எங்கேன்னு வந்துச்சுன்னா காகத்துக்கு. ஆண்டவன் நினைக்கிறேன் நம்மளை விட காகத்தை நம்பினார். இந்த காகம்தான் பரவாயில்ல, சொல்றதை கேட்கணும், சீக்கிரட்டை வெளியில சொல்லாது. வேற எதையாவது விட்டுருந்துன்னா ஊர் முழுக்க போய் சொல்லிட்டு வந்து, எலி எங்கத்தான் இருக்கிறான். இந்த காகம் அழகாக வந்து ஆகாரத்தை கொடுத்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். கவனியுங்கள், ஆண்டவருடைய மறைவிடம் என்பது நேற்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்காது, இன்றைக்கு இருந்தது போல நாளைக்கு இருக்காது. அதுதான் ஆண்டவர். பிசாசு ஒன்றை செய்தால் ஒன்று போலவே செய்வான். ஆண்டவர் காட் ஆஃப் வெரைட்டி, அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். கவனியுங்கள், அந்த கேரி தாற்றண்டையிலே இனி காலம் முழுவதும் இருக்கலாம் என்று அவர் நினைக்கும் போது தண்ணி வற்றி போயிற்று. தண்ணி வற்றி போன உடனே சொல்றாரு, இப்போ நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, அந்த விதவை வீட்டுக்கு போ, நான் கட்டளை இட்டு இருக்கிறேன்.
கவனிங்கள், மறைவிடம் என்றால் என்ன? நீ சரியாகத்தான் செய்கிறாய், நீ என் பாதையில், ஆனால் உன்னை எல்லாருக்கும் நான் காமிக்க மாட்டேன். நீ உன்னை மறைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது தேவன் விரும்புகிற போது நம்மை வெளியே காண்பிப்பார். மற்ற நேரமெல்லாம் நம்மை மறைத்து கொள்வது தான் அவருடைய மறைவிடம். அதற்குத்தான் நம்ம கர்த்தருடைய வசனம் தேவை. ஆண்டவரை நான் எங்க மறைஞ்சுக்கட்டும்? இந்த சாரிபாத் விதவை வீட்டில் போய் அந்த அம்மாவே சாகிறதுக்கு இருக்குது. அந்த அம்மா கிட்ட போய் சொல்றான், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி லேசா சொல்றான். ஆண்டவர் தான் கட்டளை இட்டாச்சு, நான் சத்தம் இல்லை அப்படி சொல்லி. அந்த ஞானத்தை பாருங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உண்மை. நானும் கொஞ்சம் என்னை தாழ்த்தி அவள்கிட்ட கேட்கட்டும், அம்மா கொஞ்சம் அப்பம் இருந்தால் மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப இலக்கத்தாரமாக தான் பேசிச்சு, எடுத்துட்டு வாமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த வீடு அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளைகளே, மறைவிடம் என்று சொல்வது நம் பாவத்தை செய்துவிட்டு மறைந்து கொள்ள வேண்டியதல்ல தேவ பிரசனம். மறைவிடம் என்பது நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த பிறகு நம்மை அழிக்க துடிக்க சத்துருவுக்கு நம்மை தேவன் ஒப்பு கொடுக்காமல் இருக்க அவர் சொல்லுகிற இடத்திலே போய் நம்மை மறைத்து கொள்வது தான் மறைவிடம். ஒரு நேரம் இருந்தது போல இன்னொரு நேரம் இருக்காது, ஒன்றை யோசித்தது போல இன்னொன்று இருக்காது. கவனிங்கள், எலியாவுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும் இதை செய்திருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இந்த பூமியிலே பிறந்த பொழுது என்ன மகிழ்ச்சி! தூதர்கள் பாடினார்களாம், எல்லாம் சரியாகத்தான் இருந்துச்சு. ஒரு நாள் படுக்க போகிறாராம் யோசேப்பு. ஜோமனீர் படுத்தாரா என்னன்னு தெரியல, வந்து சொல்றாராம், ஏரோது இயேசுவை கொலை செய்வதற்கு, குழந்தையை கொலை செய்வதற்கு தேடுகிறான். ஆண்டவரே, நீங்க தானே தந்தீங்க, பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு இருந்துச்சுன்னா இயேசுவை பார்த்துருப்பாரு, யோசேப்பு இல்லாமல் போயிருந்திருப்பான். கவனிங்கள், அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய பாதுகாப்பு இது. ஓட வேண்டிய இடத்துல ஓடணும், மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும். காலை வேளையில் எடுத்துக்கிட்டு ஓடி போனானா, போய் தன்னை மறைத்து கொண்டானாம். பிள்ளைகளே, ஹalleluya, பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாதையில் தான் போயிருக்கிறாங்க. நாம் நிறைய நேரத்தில் ஹalleluya, ஆண்டவரே இந்த காரியத்தை உமக்காக நான் செஞ்சப்பா, அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி என்னை மறைத்துக்கொள். நாம் சாதாரண என்னை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் மறைத்துக் கொள்ளும். நாம் என்னமோ பூஜாரி மாதிரி நமக்கு நாம என்ன கட்டிக்குவோன்னா எல்லை கட்டிக்க தவறில்லை, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டு ஆண்டவர் அங்கே தான் உங்களை இருக்க சொல்கிறாரா? தேவன் அந்த இடத்துல தான் உங்களை போக சொல்கிறாரா? சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இருக்க, அந்த வேலை உனக்கு நீ போதும், அந்த வேலை அப்போ தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், அப்போ தான் இனி செட்டில் ஆகிடலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு இந்த வேலை போதும், விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போ என்று சொல்லும்பொழுது இப்போ போராடி ஜோமனை போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் தந்த வேலை என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு, எப்போ நீ வெட்கப்பற்றக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன், விட்டுட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் நான் போராடி ஜெபிக்கார். அதற்கு பின்னால் இருக்கிற சிக்கல் ஆண்டவருக்கு தெரியும், அதற்கு பிறகு நடக்க போகிறது என்ன ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் நம்மளை எடுப்பார். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்தவான்கள் சில கம்பெனிகளில் சில நிர்வாகத்தில் இருக்கும்போது தேவனால் அந்த நிர்வாகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதன் மேல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரணும்னா முதல்ல அவங்களெல்லாம் வெளியில வா என்று அவர்களெல்லாம் செட்டில் பண்ணி அப்புறம் தொலைச்சி கட்டுவார். அதை நாம் புரிந்தவர்களாய் எல்லா இடத்திலும் போராட போகிறோம். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், தேவன் பேசுவது மற்றதும் எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். பிள்ளைகளே, ஹalleluya, தேவன் ஒரு காரியத்தை தான் செய்து அதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஜெபிக்கக்கூடிய மனசே உங்களுக்கு வராது. ஜெபிக்கவே மாட்டீங்க, பயங்கர கேஷுவலாக எடுப்பீங்க. கேஷுவலாக எடுத்துட்டீங்கனாலே நாம் நினைப்பதற்கு தலைகளாக நடக்கும். இது தேவன் அனுமதித்து. ஆனால் சிலது வரப்போகிறதுக்கு முன்னே ஹார்ட் அப்படி அடிக்கும், பட்டு பட்டுன்னு அடிக்கும், நமக்கு தூக்கம் வராது. அது ஜெபிக்க வேண்டியதற்காக கர்த்தர் எழுப்புகிறார். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ணினா தலைகளாய் காரியம் மாறும். பிள்ளைகளே, சில காரியத்துக்கு தேவன் உங்களை உணர்த்தவே இல்லை, தேவன் உங்களை பாடாப்படுத்தலைன்னா பேசாமல் விட்டுருங்க, போகிற வழியாது போகட்டும். காற்று ஹalleluya எந்த பாதையில் நம்ம கொண்டு போய் விட வேண்டுமோ அது அழகாய் நம்மை கொண்டு போய் விடும். மறைவிடம் என்றால் என்ன? பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அதற்கு பிறகு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அங்கீகரித்து கொள்வது தான் மறைவிடம். நாம் எல்லாரும் ஹalleluya கர்த்தரை மறைவிடமாக கொண்டிருக்கோம் என்றால் அது ஞானமாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த இடத்துல இருக்க வேண்டும் அங்கே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹalleluya. இயேசு எத்தனை இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். இயேசு பார்த்து சொன்னாங்க, எப்பா பிரபலமாகிறவன் ஆலயத்துக்கு தானே போவோம் என்று போகவே மாட்டார். தெரியும் இன்னைக்கு போனால் தேவ வேலைக்கு முன்னே நம்மை காலி பண்ணிடுவாங்க, நான் போக மாட்டேன் என்று மறைத்து கொண்டாராம். தாவீது அநேக நேரத்தில் கபிலை போய் தன்னை மறைத்து கொண்டாராம். யுத்த வீரன்,
எல்லாரும் தங்களை மறைத்து கொண்டார்கள். பிள்ளைகளே, ஜெபம் என்பதும் பரிசுத்தம் என்பதும் கர்த்தருக்காக வாழ்வது என்பதும் எல்லாருக்கும் நான் தான் என்று அகங்காரமாய் வாழ்வதற்கல்ல. எங்கே நம்மை மறைக்க வேண்டுமோ அங்கே மறைக்கத்தக்க நல்ல கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் எதை மறைத்தால் போதும் என்றால் கொஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை மறைத்தாலே போதும். அடுத்தது இருக்கு பாருங்க, மறைவிடமும் நீர் கேடகம். மறைவிடம் என்ன? என்னை யாரும் பார்க்காத என்று இருப்பதன் மறைவிடம். கேடகம் என்றால் என்ன? வாடா மோதி பார்ப்போம் என்று உன்னுடைய ஆயுதம் என் மேல் படக்கூடாது, நான் ஃபார்வர்ட் வரேன் என்று யுத்தத்திற்கு முன்னாடி போவதற்கு தான் கேடகம் தேவை. மறைவிடம் என்பது நம்ம யாரும் பார்க்கவே கூடாது என்பது மறைவிடம். கேடகம் என்பது நான் மறைஞ்சிருந்தது போதும், இதோ நான் வருகிறேன் யுத்தத்திற்கு, உன்னுடைய ஆயுதங்கள் ஒன்றும் என்னோடு பலிக்கப் போவதில்லை என்பதுதான் அந்த கேடகத்தினுடைய. அதற்கும் கர்த்தருடைய வார்த்தை தேவை. வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 7வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 7:12. ஞானம் கேடகம், திரவியம் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன். ஞானம் என்னவாம்? கேடகம். திரவியமும் கேடகம். ஞானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? திரவியம் இருக்கும். கேடகம் கேடகம்னு சொன்ன உடனே நிறைய பேர் இந்த டிஷர்ட்ல எல்லாம் பயங்கர வசனத்தை எழுதி ஒட்டியிருப்பாங்க. வசனத்தை மற்றவர்களை காட்டுவதற்காக இல்லை, மற்ற சுவிசேஷ எண்ணத்தோடு செய்வது தவறல்ல, நம்ம செய்ய வேண்டும். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது நமக்கு பாதுகாப்பை தரும் என்று என்ன செஞ்சுக்கிறோம்னா, இல்லை சில நிறைய பேரை கவனிச்சிருக்கு, அந்த காரில் எழுதி வச்சுருப்பாங்க, எல்லா ரேஷ் டிரைவிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் வசனம் மட்டும் என்ன எழுதுவாங்க, நான் உனக்கு முன்னால் போவேன், அதில் சங்கீதம் 91 ஃபுல்லாக அதில் எழுதி வச்சுருப்பாங்க. கவனிகள், கேடகம் என்றால் என்ன? நாம் செய்கிற காரியத்திலே உலகத்து ஞானத்தை விட தேவ ஞானத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். உலகம் பயங்கர ஞானம் உள்ளது, உலகத்துக்கு எல்லா ஞானமும் இருக்கிறது. அந்த ஞானத்தை விட தேவ ஞானம் சிறப்பானது. அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனாகிய, ஐயோ என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவன் விட மாட்டார். தேவன் ஞானம் உள்ளவர், அவரை சேவிக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நமக்கு ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய, ஆண்டவரே கேடகமாகிய உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று தேவ சமூகத்திலே நாம கேட்க வேண்டும். அந்த ஞானம் நமக்கு வந்துச்சுன்னா சில முடிவுகளை நம்ம ஸ்ட்ராங்காக எடுப்போம். தெக்கோவா என்கிற ஒரு ஊரில் ஒரு ஸ்திரீ இருந்தாலும், ஞானமுள்ள ஸ்திரீ என்பது அந்த தெக்கோவா என்கிற ஸ்திரீக்கு தான் பைபிள்லேயே ஞானமுள்ள ஸ்திரீ அப்படின்னு இருக்கும். யுத்தத்திற்கு போவார்கள். யுத்தத்திற்கு போனால் தெரியும் முடிந்து போய் விட்டது, நம்ம ஊரை காலி பண்ணிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்பா, நான் ஊரை காலி பண்ணாமல் இருக்கணும்னா இந்த குறிப்பிட்ட மனிதனுடைய தலையை மட்டும் எனக்கு தான், நான் போயிடுறேன் அப்படின்னோடனே அந்த அம்மா, நீ என்ன தலையை கேட்குற, நாங்கள் ஊரோடு சேர்ந்து நிற்போம், நிற்கலை. இந்த அம்மாவுக்கு தெரியும் இதில் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஒருவன் மறிக்க வேண்டுமா, எல்லாரும் மறிக்க வேண்டுமா? ஊரெல்லாம் போய் பேசுவேப்பா, ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் ஒருத்தன் செஞ்சது தப்பு, அவனை தூக்கி தூர போட்டுருவோம், நம்ம எல்லாம் சுகமாக இருக்கலாம் என்று சொன்ன உடனே அவங்க செஞ்சது என்ன? இந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்த்து அவன் தலையை கொடுத்துருவாங்க. உனக்கு இந்த தலை தானே வேணும், வச்சுக்க அப்படின்னு போவாங்க. இது தேவன் தருகிற கேடகம். யுத்தம் வருகிறது, யுத்தத்தை நான் எப்படி ஜெயிப்பது? பிள்ளைகளே, யுத்தம் என்று வந்தவுடனே நாம் எதையோ ஒன்று செஞ்சு ஜெயிப்பதல்ல. தேவன் நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிற முறைமை, வேதத்தில் வைத்திருக்கிற முறைமை என்ன? கர்த்தருடைய ஞானத்தை நான் பயன்படுத்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமென். எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானமாய் பேச வேண்டிய கிருபையை தேவன் எனக்கும் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எங்கே யார்கிட்ட என்ன பேசணும்? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க, பரிசுத்தாவின் எங்கே இருக்கிறார்? நாவின் மேலே இருக்கிறார். அவர் பேச வேண்டியதை பேசுவார். எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? திடீர்னு உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டாங்க, திடீர்னு சிக்கிட்டீங்க, என்ன பேசணும்னு தெரியாது, பேசுறத பேசுங்க, நடக்கிறது என்ன நடக்கும்னா கர்த்தர் மித்தத்தை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆனால் சில காரியத்தில் நமக்கு தேவனோடு போய் பேச முடியும், தேவனோடு போய் செய்ய முடியும். ஆண்டவரே சொல்லித்தாங்கப்பா, இந்த காரியத்திலே நான் இப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது, இன்னும் முன்னாடி போக வேண்டும், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நான் மறைந்திருந்த காலம் சரித்தா, மறைத்து வைத்தீர், நன்றி ஆண்டவரே. நான் யுத்தத்தில் முன்னாடி போக எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமா, தேவன் நல்ல ஞானத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சில இடத்துல நாசுக்கான வார்த்தைகளை தரும்,
அந்த நாசுக்கை நம்ம பயன்படுத்தணும். சரியா? எல்லா இடத்துல உண்மையா இருக்க முடியுமா? எல்லா இடத்துல நம்ம ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மோசே தன்னுடைய தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். நம் யாருக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும்? யார் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். எல்லாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. அப்படியானால் சில இடத்துல தேவன் செய்யும் பொழுது ஹல்லேலூயா நாம ரொம்ப எதற்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா, மனசாட்சின்னு பயந்துடாம தேவ சாட்சிக்கு நாம இடம் கொடுக்க வேண்டும். அநேகர் கெட்டு போறது எது கெட்டு போறாங்கன்னா, மனசாட்சி என்பது உலகத்துக்குரியது. நாமும் அந்த மனசாட்சியை தாண்டி அதிலும் நீதியை அதிலும் மேன்மையானதை செய்ய வேண்டும். சில தருணங்கள் வேதத்தில் வந்ததை உங்களுக்கு முன்பாக வரிசைப்படுத்த விரும்புகிறேன். கவனியுங்கள். ஹல்லேலூயா. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவதற்கு போகிறார். போகும்போது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுவார், நாளைக்கு நம்ம பெறப்பட்டு போக போகிறோம். இன்னைக்கு ஒன்று பண்ணுங்க, ஊர்ல எல்லாம் போய் அவங்க கிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குங்க. ஏக்கா டூர் போயிட்டு வரோம், வந்து எல்லாம் ரிட்டர்ன் தந்துக்கிறேன் தாங்க அப்படின்னு எல்லாம் வாங்குவாங்க. அந்த ஊர் ஜனங்களும் தேவன் புத்தியெல்லாம் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். எல்லா புத்தியை முடிச்சு எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. எல்லாத்தையும் வாங்கி ஜாலியாக வருவாங்க. நாம கேட்கலாம், அப்படின்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிட்டார்களே, இது தேவ சமூகத்தில் நீதியா இருக்குமா, நியாயமா இருக்குமா என்றெல்லாம் ஆண்டவரை கேட்கலாம். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா? உண்மை என்னன்னா, இந்த ஜனம் இதுவரைக்கும் செங்கல் அறுத்துச்சு, இதுவரைக்கும் கடின வேலை செஞ்சுச்சு. இவங்க கடின வேலையால் அவர்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார், நல்லா இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன மீதம் இருந்துச்சு? ஒன்றும் மீதம் இல்லை. இவர்களுடைய தான் அவர்களுடைய வீட்டில் இருக்குது. அதை இவர்கள் எப்படி திரும்பி வாங்குவது? தேவன் சொல்லுகிற நேரத்தில் தேவன் சொல்ற வார்த்தையை சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? இந்த இடத்துல போ ஐயோ நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப பக்தன் என்று தேவன் தருகிற ஞானத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா மனசாட்சியிலே அவருடைய வார்த்தையை வைப்பார். இதை பயன்படுத்துங்கள், இப்படி ஞானமாய் நடங்கள், இந்த இடத்துல இப்படி சொல்லுங்கள், இப்படி போங்கள் என்று அவர் நமக்கு அறிவுரை தரும் பொழுது அதை நாம் தாண்டி சென்றோம் என்றால் அந்த கேடயம் எடுக்கப்படும். நம்முடைய நெஞ்சிலே அப்பொல்லாங்குடைய ஈட்டி வந்து பாய்ந்து சுகமாக்க கர்த்தரால முடியும். ஆனால் அந்த தீங்கு வராமல் பாதுகாப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு கேடகத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த சிச்சுவேஷன் வருகிறதுப்பா, எனக்கு ஞானத்தை தாரும் என்று தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர், அதனால் உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையை தாரும் என்று தேவ சமூகத்தில் கேட்கிறோம். ஆமென். நமக்கு தெரியும், எரிகோ கோட்டையின் மேலே ராகாப் என்கிற ஸ்திரீ இருந்தார். அந்த ஸ்திரீ இப்போது அவளுடைய வீட்டுக்குள்ளால போன வேவுக்காரலை மறைப்பதற்கு தீர்மானம் பண்ணினா அவளுக்குள் தேவன் கொடுத்த ஞானம் வந்துச்சு. அதுதான் கேடகம். என்னவா, அந்த ஊருக்காரங்கெல்லாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, எங்கே உன் வீட்டில் சிலர் வந்தார்களே, அவர்களை வெளியே கொண்டு வா. வீட்டில் வந்தது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா வெளியே வந்து சொன்னா பாருங்க, வந்தார்கள் உண்மைதான், நான் அவர்களை அனுப்பிவிட்டேன், இந்த வழியாத்தான் போங்க, இப்படி போனா நீங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களும் போயிடுவாங்க. இது உண்மையை சொன்னாலா பொய்யை சொன்னாலா அப்படின்னா, பிள்ளைகளே ஹல்லேலூயா, ஏற்படுத்துறவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். இப்போ இங்க உள்ளதான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலைமை சங்கடமா மாறிடும். ஹல்லேலூயா. இவன் துன்மார்க்கன், இவன் அழிந்து போகிறவன், இவனிடத்தில் என்ன உண்மை என்பது போல நினைத்தார்களா என்னன்னு தெரியல. உண்மை என்னன்னா, இவ சொன்ன அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரித்தார் போல அத்தனை அதிகாரிகளும் புறப்பட்டு போயிடுறாங்க. உண்மையான சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் ராகாபும் அந்த மிலிட்டரி சங்கத்தில் ஒருவள். இவள் வேவுக்காரியாக இருந்தவள். எந்த வேவுக்காரர்களும் முதல்ல எங்கே தான் வருவார்? இப்படிப்பட்ட தாசிகளிடத்துல தான் வருவாங்க. அதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கப்பட்டவர்கள். அதனால தான் துரிதமாய் வர்றாங்க. உன் வீட்டில் வந்தாங்களே கோ என்று அபிஷேக் அவள் சொல்கிறா, இல்லை போகல் என்று சொன்னோன்னே போயிட்டாங்க. அதனால் ராகாபும் அவள் வீடும் ரட்சிக்கப்பட்டுச்சு. பிள்ளைகளே, கேடகம் என்றால் என்ன? எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எப்படி ஞானமாய் பேச வேண்டும் என்று தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். அந்த ஞானத்தின்படி வாழ்ந்தால் ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? பிள்ளைகளே, நம்ம சொல்லு, நான் யதார்த்தமா இருந்தேன். இந்த யதார்த்தம் தான் நிறைய நேரத்தில் என்ன மாய் பண்ண நம்ம பதார்த்தமாக ஒன்றுத்துக்கு ஆகாததாக போயிரு. யதார்த்தமாக இருக்கிறதுக்கு பைபிள் சொல்லலை. யாரிடத்தில் யதார்த்தமாக இருக்க வேண்டும்? உங்களை ஏற்படுத்தினவருக்கு யதார்த்தமாக இருக்க வேண்டும். மற்ற விடத்திலே உங்களை ஹல்லேலூயா தேவன் தருகிற ஞானத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்கள் அதைத்தான் பயன்படுத்தினார்கள். பைபிளையே புதிய ஏற்பாட்டில் ஞானம் உள்ளவர்கள், உலகத்தின் ஞானம் உள்ள சாஸ்திரிகள்.
இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகள், அந்த சாஸ்திரிகள் ஞானம் உள்ளவர்கள், வானத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். இயேசு வந்து கும்பிட்டாங்களாம். கும்பிட்ட உடனே ஒரு சத்தம் அவர்களிடத்தில் வருகிறது, நீங்கள் வந்த வழியை திரும்பி போகாம வேறு வழியை போங்கள் என்று சொன்ன புறப்பட்டு போறாங்க. மனசாட்சியின்படி பார்ப்போம். மனசாட்சியின்படி பார்த்தால் இவர்கள் இந்த இடம் வர வந்து இயேசுவை வழிபடுவதற்கு வழிகாட்டினது யார்? ஏரோது. ஏரோது தான் ஆசாரியர்கள், வேத பண்டிதர்கள், ஞானிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு கான்ஃபரன்ஸ் வச்சு இயேசு எங்கே பிறப்பார், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று எல்லாம் கண்டுபிடித்து எப்பா இங்கே தான் பிறப்பார் என்று இவர்களை அனுப்பிவிட்டவன் அந்த ஏரோது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சான், உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது அவ்வளவு லேஸ் இல்லை, அவ்வளவு நான் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன், ஒரே ஒரு ஹெல்ப், நீங்கள் பணிந்து கொண்டு திரும்ப என்ன செய்யுங்க, எங்கிட்ட வெளியே பார்த்தாச்சுன்னா இது நல்லது தானே, ஒரு நன்றி அறிதல், அவன் செஞ்ச நன்றிக்கு நான் திரும்ப ஒரு நன்றி செய்கிறேன், அவ்வளவுதானே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இன்டென்ஷன் சரியில்லை, அவனுடைய நோக்கம் சரியில்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அவன் நோக்கம் சரியில்லை, அதனால அவன் பக்கத்தில் போ, உன் வேலையை பார்த்து போய்கிட்டே இரு, மித்தத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். சாஸ்திரிகள் ஹalleluya இந்த கேடகத்தை பயன்படுத்தினாங்க. அவர்களால் ஏரோதால் ஒன்றும் பண்ண முடியலை. இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாஸ்திரிகள் ஸ்தானத்தில் ஒருவேளை நாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோமோ, 10 பேர் பண்ணுறே நம்ம எல்லாம் போராட, நீ ஒருத்தனாச்சும் போய் சொல்லிட்டு வந்துரு, கர்த்தருக்கும் கீழ்ப்படிவோம் உலகத்துக்கும் கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவோம், நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவோம். ஹalleluya. ரெண்டும் கெட்டானாய் போய்விடும். பிள்ளைகளே, வேதத்தை கையில் ஏந்தின நானும் நீங்களும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், எங்கே நான் மறைந்திருக்க வேண்டும். காரியத்தின் கடைத்தொகையை சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை வேறு எங்கே மறைந்திருக்க சொல்ல மாட்டார். அவர் உங்களை மறைவாய் வைத்திருக்கிற இடம், தேவன் உங்களை வைத்திருக்கிற பரிசுத்த ஆராதனை ஸ்தலம். ஹalleluya. அந்த ஆராதனை ஸ்தலம் தான் உங்களுக்கு மறைவிடம். அந்த ஆராதனை நடக்கிற நேரம் தான் உங்களுக்கு மறைவாய் இருக்க வேண்டிய நேரம். ஹalleluya. நீங்கள் ஆலயத்திற்குள் வந்துவிட்டால், கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் வந்துவிட்டால் தீங்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு உங்களை வேலி அடைத்து விடுகிறார். ஆலயத்தை விட்டு ஒருவரும் ஹalleluya விட்டு வெளியேறுவதற்கு முயற்சிக்காம கர்த்தருடைய ஆலயத்திலே ஹalleluya கர்த்தருக்காக காத்திருப்பது தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற மறைவிடம். ஆமென். ஹalleluya ஹalleluya. 2 ஞானம் என்றால் என்ன, கேடகம் என்றால் என்ன? சபையில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும் கர்த்தர் சொல்லலை. சபையில் வந்தவர்கள் கூனி போயிருந்தாங்க, குறுகின சூம்பின உறுப்புடையவர்கள் ஆலயத்தில், எல்லாரும் ஆலயத்தில் இருந்தாங்க. ஆனால் கூனியை பார்த்து சொன்னேன், நீ இவ்வளோ நாள் கூனியாக உட்காந்துறேன், நான் ஞானமாக சொல்கிறேன், நீ இன்னும் முன்னாடி போகணும்னா எல்லாருக்கும் முன்னாடி வாமா எழுந்துருமா என்று சொல்ல எல்லாருக்கும் முன்பாக அவர் தைரியமாக எழுந்திருந்தாள். பாருங்க, சூம்பின உறுப்புடையவனை பார்த்து சொன்னான், கையை நீட்டுறா எல்லாருக்கும் முன்பாக என்று சொல்ல அவன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்படியானால் கேடகம் என்றால் என்ன? நீங்கள் ஆலயத்தில் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை அபியாசப்படுத்த ட்ரை பண்ணணும். ஏன் செஞ்சு பார்த்தா என்ன, கர்த்தருடைய வார்த்தை தான் வருது. Why don't we try? அந்த முயற்சி எடுக்கிறோம் பாருங்க. முயற்சி எடுக்கும் பொழுது மித்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். நாம் எல்லாம் நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, நான் கையங்காலையும் நீட்டி அப்படியே படுத்து கிடப்பேன், ஆண்டவனுக்கு ட்ரிப்பு போட்ட மாதிரி பிளஸ்ஸிங் எல்லாம் எனக்கு போட்டு தரணும், நான் அப்படியே படுத்துக்குவேன். 2-3 நர்சஸ் வந்து எனக்கு நர்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஐயா, அது சிக் பர்சனுக்கு செய்ய வேண்டியது. ஆனால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவனுக்கு, விசுவாசத்தில் ஹெல்த்தியாக இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும் என்றால், அவனே எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்து செய்வது தான் ஆரோக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஞானம் ஆலயத்திலே நமக்காக வரும் பொழுது அதை முயற்சி பண்ணக்கூடிய, அபியாசம் பண்ணக்கூடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவார் என்றால் ஹalleluya. நிறைய பேர் கேட்பாங்க, நேத்தைக்கு இப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொன்னீங்க, நேத்தைக்கு இதைத்தானே சொன்னீங்க. நேத்தைக்கு அது தேவன் உனக்கு வைத்த பாதுகாப்பு, இன்றைக்கு இன்னொரு பாதுகாப்பு. தேவன் அண்டண்டைக்கு சொல்லுவார், ஆண்டவரே என்னோடு இன்றைக்கு பேசினீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய வார்த்தையை நடந்துட்டு போனா ஒரு தீங்கு நம்மை தொட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு தீங்கும் நம்மை, நான் இப்படி நம்புறேன், ஒரு நீங்கள் சமைக்கும்போது ஒரு டிராப் எண்ணெய் கூட உங்கள் மேலே தெளிக்காது, அந்த அளவுக்கு பாதுகாக்க தேவன் ஞானம் உள்ளவர். ஆனால் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? அந்த புத்தி நமக்கு அவ்வளவா இல்லை. அந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹalleluya. தேவன் இந்த ஜெப நாட்கள் நமக்கு தரட்டும். சபையில் வந்திருக்கிற பிள்ளைகளாகிய எனக்கு உங்களுக்கு தரட்டும். தூரத்திலிருந்து கவனிக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அவரே நம்முடைய மறைவிடம், அவரே நம்முடைய கேடகம். பாவத்தை செய்வதனால் வருகிற மறைவிடம் அல்ல. ஹalleluya. பாவத்தை செய்தால் அவர் மன்னிக்கிற தேவன், பரிசுத்தமாய் அவர் விரும்புகிறதை செய்யும் போது நமக்கு அவர் மறைவிடமாக இருக்கிறார். எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
அவர் நம்முடைய மறைவிடமாக இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் வைக்கிற இடத்திலே மறைந்திருக்கத்தக்கதாய் ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் நமக்கு கேடகமாய், கேடகம் என்றால் என்ன? அவர் நமக்கு ஞானத்தை தருகிறவாய் இருக்கிறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் நம் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு நன்மைகளை தரும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைகள் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட ஹல்லேலூயா கர்ப்பங்களை கர்த்தர் திறக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளை திணித்த பொல்லாங்கன் அந்த வியாதிகளை எடுத்துவிட்டு ஓடி போக கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா இன்றைக்கு ஒவ்வொரு சரீரங்களும் செயல்படுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா கடன் பிரச்சனை என்கிற சாபம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, மேன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லார் மேலும் கிருபை தங்குவதாக. துதிக்க இந்த எல்லா பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும். நாளைக்கு கர்த்தாய் நாங்களுடைய ஆலயத்தில் வந்து துதிக்க கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.